வணக்கம், இது உங்கள் சேனல் குயிக் லேர்னிங் ஹிந்தி. வாங்க தமிழ் வழியாக ஈஸியாக ஹிந்தியை கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்வர்லேக்கனில் உள்ள எல்லா எழுத்துக்களுக்கும் எப்படி ஹிந்தி ரிலேட்டடான வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வர்லேக்கன்னா உயிரெழுத்துக்களில் ஆலிருந்து அஹ வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஹிந்தியில் 13 உயிரெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு ஆக்கு ரிலேட்டடான வேர்டு தமிழில் ஆனா அம்மான்னு சொல்லுவோம். இதில் ஆனா அம்மா கிடையாது. ஆக்கு அனார். அது அப்படியே வாசிங்க. இது நா, ரெண்டாவது உள்ளது நா, அது பக்கத்தில் கோடு போட்டதுனால இது நா, துணை எழுத்தோட சொல்லணும். லாஸ்ட்டாக ரா போட்டிருக்கு. லாஸ்ட்டாக உள்ள ஹிந்தியில் லாஸ்ட்டாக உள்ள எல்லா எழுத்தையுமே நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம உச்சரிக்கணும். ஹிந்தியில் லாஸ்ட்டாக உள்ள எழுத்தை நம்ம எப்பயுமே புள்ளி வச்ச எழுத்தாக உச்சரிக்கணும். அப்போ இது அனார். அனார். ஓகே, அனார் அப்படின்னா மாதுளை. அனார் அப்படின்னா மாதுளை, மாதுளம்பழம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ ஆக்கு ரிலேட்டடான ஹிந்தி வேர்டு ஒன்று எடுத்தோம்னா அது ஆம். லாஸ்ட்டாக உள்ள எழுத்தை நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக தான் சொல்லுவோம். அப்போ துணை எழுத்து போட்டதுனால இது இம் மா போட்டிருக்கோம். அதை வந்து இம்மா நம்ம சொல்லிடுறோம். அப்போ ஆம் அப்படின்னா மாம்பழம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈ அப்படின்னா இம்லி. ஈக்கு ரிலேட்டடான ஹிந்தி வேர்ட் இம்லி. மா லா போட்டு கொக்கி போட்டிருக்கோமா, அந்த கொக்கி வலது சைடாக போட்டிருக்கோம். வலது சைடாக போட்டதுனால சுழிச்சு விட்ட லீல சொல்லணும். இடது சைடு போட்டால் வெறும் லீ, வலது சைடு போட்டால் சுழிச்சு விட்டு சொல்லணும் லீ அப்படின்னு. ஓகே, அப்போ இது இம்மலி. இம்மலி அப்படின்னா புலின்னு அர்த்தம். இது டைகர் கிடையாது, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புலி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வேர்டு பார்த்தோம்னா அது ஈக். எழுதி பக்கத்தில் கா இல்லை, இது கா. கா போடணும். ஈக்கு போட்டோம்னா இதோட தமிழ் மீனிங் கரும்பு. ஈக்னா கரும்பு. நெக்ஸ்ட்டு ஊக்கு ரிலேட்டடாக ஒரு வேர்ட் பார்க்குறோம் ஹிந்தியில். உள்ளு. ஃபஸ்ட்டு போட்டிருக்கோமா, 3 போட்டால் அது நெக்ஸ்ட்டு லா போட்ட மாதிரி லாவில் பாதிலா மட்டும் இருக்குது. பாதிலா இருக்கிறதுனால அது இல்லு. ஓகே, பாதிலா மட்டும் இருக்கிறதுனால ஊடால் எப்பயுமே லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக வந்தால் எல்லா எழுத்துக்களுமே வந்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். ஊடால் மெய்யெழுத்துக்கள் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான். எல்லா லெட்டர்லேயும் பாதி எழுதுவாங்க. அது எந்த லெட்டர்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையாக வர்றப்ப நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாவை எப்படி ஊடால் இல்லா எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லா போடுறதுல மேலே அந்த கோடை போடக்கூடாது. ஓகே, லாவில் தலைகீழாக 3 போட்டிருக்கோமா, அதில் அந்த கோடு போடாமல் போட்டிங்கன்னா அது இல்லு. நெக்ஸ்ட்டு லூ போட்டிருக்கோம். லா போட்டு வலது சைடு சுழிச்சு விட்டா அது லூ. நல்லா இடது சைடு சுழிச்சு விட்டோம் அப்படின்னா அது லூ. அப்போ இது வெறும் உள்ளு அப்படின்னா ஆந்தை, அவுளு. ஓகே, உள்ளு அப்படின்னா ஆந்தை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நம்ம எடுத்துக்கிற வேர்டு ஊன். போட்டு பக்கத்தில் நா போடுறோம். 2 சொல்லி நா போடுறோம். 2 சொல்லி நாவை நம்ம இன்னா எடுத்துக்கிறணும் உச்சரிக்கிறப்ப. அப்போ இது ஊன். ஓகே, ஊன் அப்படின்னா நூல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரி. ஓகே, அதை எப்படி போடணும்னு நம்ம கிளாஸில் பார்த்தோம். ஒரு கேபிட்டல் டி பெரிய டீயாக போட்டு இடது சைடு கே போடுற மாதிரி, இடது சைடு கே மிரர் கே போட்டு வலது சைடு எஸ் போடணும். அதுக்கு ரிலேட்டடான ஹிந்தி வார்த்தை வந்து ரிஷி. இதை வந்து நம்ம இர்ரி அப்படின்னு சொல்லுவோமா.
பக்கத்தில் ஷி போடுறோம். நம்ம ஷி வார்த்தை வடமொழி எழுத்துக்களில் ஷி ஷா பார்த்தோம்ல, அந்த இதில் ஷி. இது ஷி மட்டும்தான், ஷி கிடையாது. இடது சைடு கொக்கி போட்டதுனால இது வந்து ஷி, ஷி கிடையாது. ரிஷி, ரிஷி, ரிஷினா முனிவர், தமிழில் என்ன முனிவர். ரிஷிவர் அப்படின்னா முனிவர்கள், ரிஷிவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ. ஏ ஏன்னா ஏக்கு ஒரு வார்த்தை பார்த்தோன்னா ஹிந்தியில் அது ஏக். ஏக் இல்லாட்டி எடி. ஏக்னா ஒன்றுன்னு அர்த்தம், எல்லாத்துக்குமே தெரியும். ஏக்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். எடி அப்படின்னா நம்ம பாதம். எடி அப்படின்னா பாதம். எடி அப்படின்னா ஹிந்தியில் எடி அப்படிங்கிறதுக்கு தமிழில் பாதம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஐ பார்க்க போகிறோம். நம்ம ஐயில் ரிலேட்டடான வேர்டு ஐநக். ஐநக். ஃபஸ்ட் ஐ போட்டு பக்கத்தில் நா போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக கே போட்டிருக்கோம். கேவை அந்த லாஸ்ட்டு கேவை நம்ம இக்கு அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டு கேவை நம்ம இக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐநக். ஐநக் அப்படின்னா கண் கண்ணாடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஓ. ஓ அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வேர்டு ஒஸ். ஒஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓ போட்டு இஸ் லாஸ்ட்டாக சா போட்டிருக்கோம், அந்த சாவை நம்ம இஸ்ஸு அப்படின்னு சொல்லணும். அந்த சாவை நம்ம இஸ்ஸு அப்படின்னு சொல்லணும். அப்போ அது ஒஸ். ஒஸ் அப்படின்னா தமிழ் வார்த்தை பனி. ஒஸ் அப்படின்னா தமிழில் பனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவு. அவுக்கு ரிலேட்டடான வேர்டு அவுரத். அவுரத். அவு போட்டு பக்கத்தில் ரா போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக தா போட்டிருக்கோம். அந்த தாவை இத்துன்னு சொல்கிறோம். அப்போ அவு ரா இத், அவுரத். அப்போ அவுரத் அப்படின்னா என்ன, பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு அம். நெக்ஸ்ட் நம்ம ஹிந்தியில் பார்க்க போகிற வேர்டு அம். அம்முக்கு வார்த்தை அங்கூர். அங்கூர் அப்படின்னா திராட்சை. ஆ இம் அம். கா போட்டிருக்கோம், கூ. காக்கு கூ போட்டிருக்கோம், கீழே சொல்லி சுட்டதுனால அது கூ. லாஸ்ட்டு ரா போட்டிருக்கோம், ராவை இருன்னு சொல்லணும். அப்போ ஆ இம் அம் கூ இர், அங்கூர். அங்கூர் அப்படின்னா திராட்சை. அங்கூர் அப்படின்னா திராட்சை. நெக்ஸ்ட்டு அக நம்ம பார்க்க போகிறது. நெக்ஸ்ட்டு அக அப்படிங்கிறது. அகக்கு ரிலேட்டடான வேர்டு கிடையாது. அகவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மாத்திரை. இது வந்து கிட்ஸுக்கெலாம் தெரியாது, கொஞ்சம் நீங்கள் இதை கொஞ்சம் டீப்பாக படிக்கணும், இப்போ வேணாம். ஆனால் நம்ம அக அப்படிங்கிறத அகன்னு எப்போயும் எழுத மாட்டோம். அந்த வேர்டு ஒவ்வொரு வேர்டுக்கு கடைசி புள்ளி தான் வைப்போம். ஆனால் ஆ போடாமல் அந்த சைடு இருக்கிற புள்ளியை தான் வைப்போம். எல்லா இடத்துலையும் ஆ போட்டு ஹே போடாமல் அந்த புள்ளி மட்டும்தான் நம்ம வைப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக. நான் ரெண்டு சொல்லி நான், இது மா போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக அந்த அகல இருக்கிற அந்த புள்ளி வச்சுருக்கோமா, அப்போ இது நமக. ஓகே, நமக அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சாமி பேர் சொல்லி நமக அப்படின்னு சொல்லுவோமா, அந்த நமக இது. அப்போ இந்த அக அப்படிங்கிறது வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அகங்கிற வார்த்தை அந்த வார்த்தையோடு சேர்ந்தே வந்துடும். நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத சேர்ந்தே வந்துடும். தனித்து அக அப்படிங்கிறது வராது. அது ஒரு வேர்டோட சேர்ந்தே வந்துடும். ஹேங்கிற உச்சரிப்போட அது வரும். இன்றைக்கி நம்ம ஸ்வரலேக்கனை எப்படிலாம் எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். நாளைக்கு வியஞ்சன் பகுதியை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.